Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson a easy one. இன்னைக்கு நாம CBSE board class 9 chapter 1 number systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம square root 2 எப்படி number lineல locate பண்றதுங்கிறது பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, irrational numbers ஓட link மேல கார்ட் and description கொடுத்திருக்கேன். If you have any doubts regarding irrational numbers, அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். And now example 3 பார்க்கலாம். Locate square root of 2 on number line. ஓகே, ஸ்கொயர் ரூட் 2வை நம்பர் லைனில் லொக்கேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நம்பர் லைனை வரைஞ்சிக்கிறோம். சே இந்த இடத்துல 0வை வில் மார்க் இட் அஸ் ஓ அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். அங்கேருந்து ஒரு யூனிட் நம்ம எடுத்து, அதாவது 1 யூனிட்ல ஏ அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் ஓன்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பாயிண்ட் ஏலேருந்து பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். இந்த பர்பண்டிகுலர் லைனை 1 யூனிட்டுக்கு நம்ம வரைஞ்சிக்கிறோம். இந்த பர்பண்டிகுலர் லைனோட அனதர் எண்டை பின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ கிளியர்லி இந்த ஓவையும் பியையும் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது கிளியரா. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும் போது வி கேன் யூஸ் பித்தகோரஸ் தியரம். ஸோ பித்தகோரஸ் தியரம்னா என்னன்னு தெரியாதவங்க மேலே காட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ தட் நான் இங்கே என்ன பேச போகிறேங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அக்கார்டிங் டு பித்தகோரஸ் தியரம், நமக்குள்ளோட ஹைப்போட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ். இதுதான் நம்மளோட பித்தகோரஸ் தியரம். ஸோ இங்கே நம்மளோட 0 to ஏவோட லென்த் வந்து 1 யூனிட் நமக்கு தெரியும். சிமிலர்லி ஏ டு பியும் நம்ம 1 யூனிட்ல தான் வரைஞ்சிருக்கோம். ஸோ அதுவும் நமக்கு ஷியூரா தெரியும். இப்போ அக்கார்டிங் டு பித்தாகோரஸ் தியரம், OB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு OA ஸ்கொயர் பிளஸ் AB ஸ்கொயர்னு பண்ணலாம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல OA ஸ்கொயரோட வேல்யூ 1, ஸோ 1 ஸ்கொயர் பிளஸ் ABயோட வேல்யூ 1, ஸோ 1 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 பிளஸ் 1, ஸோ இங்கே 2 கிடைச்சிருச்சு. OB ஸ்கொயரோட வேல்யூ 2, பட் கிளியர்லி OBயோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ இந்த லென்த் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, காம்பஸ் யூஸ் பண்ணி இந்த ஓலேருந்து பிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸில் ஒரு ஆர்க் வரைய போகிறோம். ஸோ அந்த ஆர்க் நம்ம வரையும் போது வில் ஜஸ்ட் மார்க் இட் அஸ் லைக் திஸ். ஸோ ஆர்க் நமக்கு எந்த இடத்துல நம்பர் லைனில் படுதோ அந்த பாயிண்ட்டை நம்ம கேபிட்டல் பின்னு மார்க் பண்ணுறோம். இந்த பாயிண்ட் பி தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ கிளியர்லி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2வை நம்பர் லைனில் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த பாயிண்ட் பி தான் ஸ்கொயர் ரூட் 2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ hope you understand this concept. If you still have any doubts, comment here. We will clarify your doubts. irrational numbers பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் லெஃப்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதே ஸ்கொயர் ரூட் 3 நம்பர் லைன் எப்படி லொக்கேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க உங்கள் ரைட்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸ் கஷ்டமான சப்ஜெக்டாக ஃபீல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.